உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்குது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் குழந்தைகளுக்கு காமாலை தடுப்பு மருத்துவம். காமாலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருக்காங்க. எது எதுக்குன்னே கணக்கு இல்லை. ஆனால் நம்ம முன்னோர்கள் முன் ஜாக்கிரதையாக வீட்டில் எல்லா குழந்தைகளுக்கும் தருவாங்க, பெரியவங்களுக்கும் தருவாங்க. ஒரு பட்டாணி அளவுக்கு இது பண்ணி அரைச்சி தருவாங்க. அதெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டுப்போம். ஏன் தராங்க, எதுக்கு தராங்க, அன்றைக்கி சின்ன வயசில் தெரியாது. ஆனால் அது நாளாக இதெல்லாம் நம்ம அப்பா தாத்தா எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்றது தெரியுது. இன்றைக்கி அதுக்கு எல்லாத்துக்குமே தடுப்பூசி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. துளசி, வேப்ப இலை, மரமஞ்சள், நாட்டு மாட்டு பால், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். குழந்தைகளுக்கு காமாலை காமாலை நோய்னாக்கா அதில் நிறைய வகை இருக்குது. எப்படிப்பட்ட காமாலை நோயின்றது வரவிடாமல் தடுக்கிறதுக்கு குழந்தையிலேயே நம்ம மருந்து கொடுத்து தடுப்பு மருந்தாக கொடுத்துறோம். துளசியும் வேப்ப இலை ரெண்டையும் அரைச்சி எடுத்து சாறு, மரமஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை தான் சேர்க்கணும். ரெண்டையும் ஒன்றா கலந்துடலாம். பெரிய குழந்தைங்கனாக்கா அது மாத்திரை வடிவில் செஞ்சு நல்லா உலர வச்சு கொடுத்துருவாங்க. இல்லை அப்படியேவும் மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்து விடுவாங்க, 6 மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு 5 வயசுக்குள்ளே கொடுத்துட்டாங்கனாக்கா காமாலை நோயின்றதே வராது. ஆட்டுப்பால் அல்லது நாட்டு மாட்டு பால் எப்படி நல்லா கலந்துட்டு உள்ளுக்குள்ளே கொடுத்து விட்றணும். உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டிங்கனாக்கா நல்லா சொட்டு சொட்டாக கசப்பாக இருக்கும். கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் கூட குழந்தைங்க வாந்தி எடுக்காமல் இருக்கிறதுக்கு தேனை தொட்டு நம்ம விரலில் வச்சு சப்ப விடணும். அதை தேன் கூட கலக்க வேண்டாம், ஃபுல்லாகவே கசப்பாக தான் இருக்கும். அதனால பால் கலந்துருக்கிறதுனால மருந்து கொடுத்துட்டு தேன் தொட்டு விரலில் சப்பி சுவைச்சு சாப்பிட விடுங்க. காமாலை நோய் அப்படின்றதே வராது. குழந்தைகளுக்கு காமாலை தடுப்பு மருந்தில் மரமஞ்சள், நாட்டு மாட்டு பால், துளசி, வேம்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இது அப்படியே உள்ளுக்கு கொடுத்துட்டோம்னா காமாலை நோய்க்கு தடுப்பு மருந்தாக மாறிடும். காமாலை வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.